Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. அரசியல்ல மிகப்பெரிய திருப்பு முனையை நம்ம பார்க்கின்றோம். காட்சிகள் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஏன் ஒரு அரை நாளுக்கும் மாறி வரதை பார்க்கின்றோம். நேற்று காலையில் நீங்கள் தந்தி டிவியோடு இணைந்திருந்தீங்கன்னா மதியம் விஜய் ஆளுநரை பார்த்து ஆட்சி அமைக்க உரிமை கோர்றார். இன்று நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளன்று பதவியேற்பு விழாவுக்கான நிகழ்வுகள்லாம் தொடங்கியிருக்கோம். எல்லாரும் வர தொடங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் நேற்று காலை நமக்கு கிடைத்திருந்த உணர்வு. மதியம் கூட ஆளுநர் வந்தார், ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆளுநர் மாளிகையிலிருந்து அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எந்த அறிவிப்பும் எந்த விளக்கமும் இந்த தருணம் வரைக்கும் வரல. அப்படிங்கிற சூழல்ல மாலையிலிருந்து செய்திகள் ரக்கை கட்டி பறக்க ஆரம்பித்தன. திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைக்கிறதுக்கு முயல்றாங்க அப்படிங்கிற செய்தி வர ஆரம்பித்தது. எல்லோரும் இது இல்ல இதெல்லாம் ஒரு ரூமராக தான் இருக்கும், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது இரவு ஆக ஆக அதற்கான வாய்ப்புகள் பற்றியும் அந்த முயற்சிகள் பற்றியும் ஊர்ஜிதமான தகவல்கள் வர ஆரம்பித்திருக்கின்றன. ஸோ அந்த முயற்சி நடக்குதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய செய்தி என்பது நாங்கள் 6 மாதங்களுக்கு பொறுமையாக இருப்போம். லெட் விஜய் ஃபார்ம் கவர்மெண்ட், வி won't disturb for 6 months என்று முதலமைச்சர் தி அவுட்கோயிங் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சொன்ன கருத்தை பார்த்தோம். ஸோ நேற்று இரவெல்லாம் இது ரெக்கை கட்டி பறக்க இது நேற்று கொடுக்கப்பட்ட பேட்டி இன்று பிரசுரமாக இருக்கிறது. இன்று காலை இது பற்றிய ரியாக்ஷன்ஸை பல தரப்புலையும் நம்ம எதிர்நோக்கி இருக்கின்றோம். இன்று காலை அவுட்கோயிங் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வாக்கிங் போனும்போது இது பற்றி கேட்கப்பட்டது. அவருடைய ரியாக்ஷனையும் கூட நம்ம படிப்போம். இந்த காட்சிகள் இருந்ததுன்னா ஓகே. ஸோ இது இன்னைக்கு அவுட்கோயிங் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவருடைய வாக்கிங்க்கு அடையாரில் இருக்கக்கூடிய தொல்காப்பியர் பூங்காக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன். அதுதான் அவருடைய வாக்கிங் ஸ்பாட். ஒன்று ஐஐடி மெட்ராஸில் காலையில் வாக்கிங் போவார், இல்லை தொல்காப்பியர் பூங்காவில் தான் வாக்கிங் போவார். அந்த வகையில் அவர் வாக்கிங் போகும்போது எடுத்த காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். சிஎம்கான கான்வாய் ரைட்லி ஸோ, ஏன்னா இன்னைக்கும் அவர் தான் தமிழ்நாட்டு அரசுடைய முதலமைச்சர். ஒரு புதிய அரசு உருவாகும் வரைக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வேக்கம் இருக்க முடியாது என்ற அளவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட நீங்கள் ஒரு ஆட்சி அமையும் வரைக்கும் காபந்து அரசுடைய முதலமைச்சராக தொடருங்க அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் தேசிய மூவர்ண கொடி போடாத காரில் தான் போறாரு, திமுக கொடி போட்ட காரில் தான் போறாருங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட். ஆனால் ஒரு நிரந்தர அரேஞ்ச்மெண்ட்டாக இவங்க 2 பேருக்கும் ஒரு கூட்டு முயற்சி நடைபெறுவதாக திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என பரம வைரிகளாக தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு 50 ஆண்டு காலமாக ஒருவருக்கு மாற்றாக இன்னொருவர் என்று பார்க்கப்பட்ட நிலையில் ஒரே நிலையில் இன்னைக்கு எதிர்க்கட்சிகளாக தமிழ்நாட்டு மக்களால் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த இருவரும் ஆட்சி அமைக்கிறதுக்கு முயல்வதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.